பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று ஒரு வேத பகுதியை நம்ம வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 55வது அதிகாரம் 6லேருந்து 13 வரைக்கும் நம்ம சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். 6லேருந்து 13 வரைக்கும், பக்கம் 862. ஏசாயா 55 6 முதல் 13 வரை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமே. திரும்பவும் இந்த 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் இந்த பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு பேசும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பிதாவே, உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. முட்செடியா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை தேவதாரு விருட்சமாய் நீர் மாற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை காணும்படி தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நாம் நிற்பதும், நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் இந்த ஊழியமும் நிற்பதும் இனிமேலும் நிலைக்க போகிறதும் முற்றிலும் அவருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். எப்படி தெரியுமா? என் வாழ்க்கையில் அப்படி சொல்லி வலது கரத்தை எல்லாரும் தலைக்கு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம இந்த முட்செடிக்கு பதிலாக வசனத்தை என் வாழ்க்கையில் சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். என் வாழ்க்கையில் முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? இதை சொன்னவர் செய்து முடிப்பார் நிச்சயமாக. முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சத்தை இந்த மாதத்திலே முளைக்க பண்ண தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொன்னவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே கிரயத்துக்கு வாங்கப்பட்ட நிலம். அவருடைய முழு இரத்தத்தையும் அவரையே முழுமையாக கொடுத்து தேவன் நம்மை வாங்கியிருக்கிறார். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலத்தில் கிரயம் கொடுத்து வாங்கினவர் என்ன முளைக்கணும்னு விரும்புகிறாரோ அதை தான் முளைக்க பண்ணுவார். ஏன்னா முழு உரிமையும் யாருக்கு தான் இருக்குது? கிரயம் கொடுத்து வாங்கினவருக்கு தான் இருக்குது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நாம் தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலம். கிரயம் கொடுத்து வாங்கினவர் அவர் என்ன முளைக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் முளைக்கும். என் வாழ்க்கையில் பலர் முள் போன்ற காரியம்தான் முளைக்கணும்,
அப்படின்னு பலர் நினைக்கலாம், பலர் விரும்பலாம், பலர் எதிர்பார்க்கலாம், ஏன் பலர் திட்டமிடலாம். ஆனால் அவங்க நினைக்கிறது ஒரு நாள் என்ன செய்யாது, நடக்காது. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சுக்கொண்டு தைரியமாக சொல்லணும், அவர் என் வாழ்க்கையில் என்ன முளைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுதான் முளைக்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன முளைக்க வேண்டும் என்பதை குறித்த தீர்மானம் எந்த சத்ருவின் கையிலையோ கிடையாது, எந்த மனுஷருடைய கையிலையோ கிடையாது, ஏன் என் கையிலையே கிடையாது. அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஏதோ ஒரு நிலம் கிடையாது, அவர் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலம். ஏதோ ஒரு நிலம், இது சும்மா தான் இருக்குது, நம்ம இதில் போய் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி பண்ண முடியுமா? எத்தாப்பில் நிறைய இடம் இருக்குது, நம்ம போய் ஏதாவது பண்ண முடியுமா? சும்மா தானே கிடக்கு, கொஞ்சம் உளுந்து வாங்கி விதைப்போம், கொஞ்சம் அறுவடை பண்ணால் கொஞ்சம் உளுந்து மூட்டை மூட்டையாக கிடைக்கும், நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம நினச்சி பண்ண முடியுமா? அவர் நம்மளை அறுவடை பண்ணிட்டு போயிடுவார். அதனால் ஆனால் அவருக்கு என்ன இருக்குது? முழு உரிமையே இருக்குது. அவர் அதில் என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி தான் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட தேவனுக்கு முழு உரிமையும் நம்மளை குறித்து இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முளைக்க வேண்டியதை அவர் தான் தீர்மானம் பண்ணணும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்க வேண்டும் என்பதே அவர் நம்மை குறித்த தீர்மானம். ஹல்லேலூயா. சரி, ஏன் இதை செய்ய விரும்புகிறாரு ஆண்டவர் அப்படின்னா, அதே வசனத்தில் அடுத்த பகுதியில் பாருங்கள், அதே முச்செடிக்கு பதிலாக அந்த வசனத்தில் அடுத்த பகுதியில் பாருங்க, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் தேவனுடைய மகிமைக்காக தேவன் இதை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஏசாயா 43:7, 61:3 நம்ம வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஏசாயா 61:3 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் சொல்லிட்டு தேவன் நம்மை அவருடைய மகிமைக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி மகிமைக்காக தெரிந்தெடுத்த இந்த நிலத்தில் எதை செஞ்சால் அவருடைய நாமம் மகிமைப்படுமோ அதை மாத்திரம்தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நிலத்தை குறித்து சொல்கிறாரு, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். அப்போ பார்க்குறவங்க கண்களுக்கு எப்படி தான் தெரியுது? இது முட்செடி தான். இதில் என்ன தான் விளைய போகுது? முள்ளு தான் வளரப்போகுது, இதில் முள்ளு தான் விளைய போகுது. ஏன்னா நடக்கிற சூழ்நிலைகள், பார்க்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி தான் தெரியுது? முள்ளுன்னு தான் காமிக்குது. சில நேரம் ஆண்டவர் கூட நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவை தான் விதைக்கும்படியாக அனுப்புவார். சத்ருவின் கையில் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்பார். நமக்கு சில கேள்விகள் எழும்பலாம். இப்போ அவருடைய நாமம் மகிமைக்காக தானே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அவருடைய நாமம் மகிமைக்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த நிலத்தில் ஏன் ஆண்டவரே சத்ருவை நீங்கள் விதைக்கும்படியாக அனுப்புகிறீங்க? ஏன் ஆண்டவரே சத்ருவின் கைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? ஏன் ஆண்டவரே சத்ரு போராடும்படியாக இந்த நிலத்தை பாழாக்கும்படியாக சில நேரம் சத்ருவின் கரத்தில் நீங்கள் ஏன் ஒப்பு கொடுக்கீங்கன்னு சொல்லி சில கேள்விகள் நமக்குள்ளே வரும். சில நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது சத்ருவின் இஷ்டத்திற்கு அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அது சத்ருவின் இஷ்டத்திற்கு அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையை சில நேரம் சத்ருவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. விதைக்கிற கரம் வேணா அது சத்ருவின் கரமாக இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், விதைக்கிற கரம் வேணா அது சத்ருவின் கரமாக இருக்கலாம். ஆனால் விதைக்கப்படுகிற விதை அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. சத்ரு நினைப்பான் நான் விதைக்கிறது முள்ளு அப்படின்னு நினைப்பான், ஆனால் அது அவனுக்கே தெரியாது. ஆனால் கொடுத்தவருக்கு தெரியும் அது முள்ளு இல்லை, தேவதாரு விருட்சம். ஹல்லேலூயா. இந்த நிலத்தில் அவர் ஒரு நாளும் தீமையை விதைக்க மாட்டார். இந்த நிலத்தில் அவர் ஒரு நாளும் தீங்கு அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தரிசனத்தை காட்டினாரு, ஆனால் அவர் போகிற பாதையில் அவர் என்ன செஞ்சார்? அமைதியாக இருந்தார். நடந்த காரியங்கள் எல்லாமே தெரியும். கொலை செய்ய நினச்சாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, விற்கப்பட்டான். தரிசனத்தை காட்டின ஆண்டவர் என்ன செஞ்சார்? அமைதியாக இருந்தார். நமக்கு இப்போ கேள்விகள் எழும்பும்,
நேற்று வர பேசுனீங்களே ஆண்டவரே, நான் நல்லா இருக்கும்போது பேசுனீங்களே ஆண்டவரே, ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ எனக்கு எதிராக கொடுமை செய்கிறாங்க, நான் இவ்வளோ உங்கள் சமூகத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேனே, ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கலாம்? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது அவர் பேச மட்டும்தான் இல்லை, ஆனால் அவர் நமக்காக அவருடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கிறாரு. விரும்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி, சத்துருவின் கரம் இன்னைக்கு ஓங்கின மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை, அநேக திட்டங்களை கர்த்தர் செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, மனுஷரை எங்க தலையின் மேலே ஏறி போக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும், மனுஷரை தலையின் மேலே ஏறி போக பண்ணினது உண்மைதான். ஆனால் அந்த மனுஷனை ஏறி போக பண்ணினது இந்த நிலத்தை அழிப்பதற்காக அல்ல. அதனுடைய சாட்சி எப்படியா இருந்தது? தீயையும் நாங்கள் கடந்து வந்தோம், தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு, அது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். முட்செடிக்கு பதிலாக, முட்செடிக்குன்னு வரும்போதே நீங்க அப்படியே விட்டு, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க, பதிலாக அப்படின்னு எழுதுங்க. உங்க வாழ்க்கையை குறித்து இவ வாழ்க்கை முட்செடி தான் சொல்றாங்களா, ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க, பதிலாக எழுதுங்க. உங்களை குறித்து மனுஷங்க என்னென்ன காரியங்கள்லாம் சொல்றாங்களோ அதை எழுதிட்டு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க, பதிலாக எழுதுங்க. நம்முடைய பைபிளில் எங்கெல்லாம் பதிலாக பதிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெட்கத்துக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக, இப்படி எங்கெல்லாம் பதிலாக பதிலாக வருதோ அதுக்கு அடுத்து ஒரு மகிமையான காரியத்தை நிச்சயமா பார்க்க முடியும். தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில முச்செடியை முளைக்க பண்ணுவது அல்ல. தேவனுடைய சித்தம் யோசேப்பே நீ குழியில் இருப்பது அல்ல. தேவனுடைய சித்தம் யோசேப்பே நீ அடிமையா இருப்பது அல்ல. தேவனுடைய சித்தம் யோசேப்பே நீ சிறைச்சாலையில் இருப்பது அல்ல. உனக்கான ஒரு ஸ்தானம் உண்டு, உனக்கான ஒரு உயர்வு உண்டு. கர்த்தர் சிலவற்றை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் எங்களுக்காக சிலவற்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நடக்கிற காரியத்தை பார்த்து, நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. முன்னாடி வச்ச காலை என்ன செஞ்சிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஏசேக்கு போனாலும் பரவாயில்ல, சித்னா போனாலும் பரவாயில்ல, நமக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற ஒரு ரெகோபோத் உண்டு. அதை காணும்படியாய் தேவன் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பல திட்டத்தை நமக்காக எழுதிட்டாரு. பல நேரத்துல நம்ம சத்ருவை தான் பார்க்குறோமே தவிர, எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அதையே பெருசாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோன்னா நம்மளால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம சில நேரம் நம்மளை துரத்திட்டு வர சத்ருவை தான் பார்ப்போம், நம்மளை துரத்திட்டு வர பார்வோன் சேனையை தான் பார்ப்போம், நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தை தான் பார்ப்போம். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற தேவனை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பின்னாடி நடக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நமக்கு முன்னாடி நிக்கிற கர்த்தரை பார்த்தோம்னா நம்ம துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. செங்கடல் சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு திடீர்னுலாம் வழியை ஓப்பன் பண்ணலை. கடைசி நேரத்தில் ஏற்கனவே வழியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். வசனம் வாசிப்போம், தெளிவாக வசனம் சொல்லுது. ஏசாயா 43:16-17 வாசிக்கலாம். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. வசனம் தெளிவா சொல்லுது. வழியை உண்டாக்கி அதுக்கு பிறகுதான் சேனையை எழுப்பி விடுறாரு. ஹல்லேலூயா. ஏன் சில நேரம் சத்துருக்களை எழுப்பி விடுறாரு அப்படின்னா,
பார்வோன் மட்டும் அந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா அவங்க அங்கேயே கூடாரத்தை போட்டு சொகுசா இருந்திருப்பாங்க. நம்மளும் அப்படிதான். சில நேரம் நமக்கு எதிராக எதுவும் பிரச்சனை, எதுவும் சத்ரு எதுவும் இல்லாமல் நம்ம சொகுசாக இருந்தோம்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதம், நம்ம பின்னாடி இருக்கிற நம்முடைய தரிசனம் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். சில நேரம் சத்ருவை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஒன்று நமக்கு முன்னாடி இருக்கிற வழியை நாம் காணும்படியாக, நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் கண்கள் காணும்படியாக. ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்மளை அப்படியே கொண்டு வந்து செங்கடல்ல மூழ்கடிப்பதற்காக அல்ல, நமக்கு விரோதமா எழும்பின சத்துருக்களை மூழ்கடிக்கும்படியாக. ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து தெரியாது முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் சில சத்ரு எழும்பினதுனால தான் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இதை சொல்ல முடியும், என்னால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை என்னால் முடியும்னு சொல்லி வாழ வச்சாருல்ல. பல நெருக்கத்தில் தானே நம்ம விசாலத்தை பார்க்க முடிஞ்சிச்சு, பல இயலாமையில தானே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டோம். அதனாலேயே தேவன் என்ன செய்றாரு, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சத்ருவை அனுமதிக்கிறாரு. அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய நினைவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் என்ன செய்யாது, கீழே விழாது. இப்போ நிறைய முடி கழிகிற சீசன். அப்போனா பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வாழ்க்கையில் நிறைய அவருடைய சித்தம் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், தேவன் சத்துருக்களை அனுமதிப்பது சத்ருவின் விருப்பத்திற்கு அல்ல, அது தேவனுடைய சித்தத்திற்கு மாத்திரமே. நம்ம வாழ்க்கையில் எது முளைக்கணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதுதான் முளைக்கும். சத்ரு நினைக்கிறது அது ஒரு நாளும் முளைக்காது. விதைக்கிற கரம் வேணா ஒருவேளை சத்ருவுடையதாக இருக்கலாம், ஆனால் விதைக்கப்படுகிற விதை அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கடைசியில் சத்ருவை ஆச்சரியப்படுவான், ஐயோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், விதைக்காமலே இருந்திருக்கலாமே. யோசேப்பை பார்த்து சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பாங்களே, இதுக்கு இவனை குழியில தூக்கி போடாமலே இருந்திருக்கலாமே, இதுக்கு இவனை விற்காமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி கடைசியில் சத்ருவை என்ன செய்வான், ஆச்சரியப்படுவான். அந்த விதமாய் தேவன் நம்ம என்ன செய்வாரு, மாற்றுவார். இந்த வசனத்துல முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம். இந்த முட்செடி இந்த தேவதார விருட்சத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா வித்தியாசமா இருக்கும். அது ரெண்டுமே பக்கத்தில் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு முட்செடியும் தேவதார விருட்சமும் அவ்வளோ ஒரு வித்தியாசம். முட்செடியை யாருமே விரும்புறதில்லை. விரும்புவீங்களா? பக்கத்தில் பேசி பார்த்து ரசிப்பீங்களா? இல்லை. முட்செடியை என்ன செய்யறதில்ல, யாருமே விரும்புறதில்ல. என்ன செய்யும், அது குத்தும், காயப்படுத்தும்னு சொல்லி ஓரமாக ஒதுக்கி வைப்போம். வீட்டுக்கு பின்னாடி காட்டில் அது ஓரமாக ஒதுங்கி நிற்கும். ஆனால் தேவதார விருட்சத்தை எல்லாருமே விரும்புவாங்க, அதைத்தான் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஒதுக்குறவங்களை நினச்சி கவலைப்படாதீங்க, அற்பமாக நினைக்கிறவங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கான சீசன் வரும், நீங்கள் தேவதார விருட்சமாக மாறுவீங்க. எங்க உங்களை ஒதுக்குனாங்களோ, எங்க உங்களை அற்பமா நினைச்சீங்களோ, குடும்பத்தால அற்பமா நினைக்கப்பட்டீங்களா, சமுதாயத்துல அற்பமா நினைக்கப்பட்டீங்களா, உங்களை கொண்டு முன்னாடி நிக்க வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதை சொன்னவர் இதை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த முட்செடியில ஒரு வாசமும் இருக்காது, ஆனா தேவதார விருட்சத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமா இருக்குமா. ஆண்டவர் உங்களை மணக்க வைக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பேரு கெட்டுச்சுல, இதே பட்டணத்துல உங்களை ஆண்டவர் மணக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு பிரியமான குமாரத்தையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. உன்னத பாட்டு 2:2 வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த லீலி புஷ்பம் வந்து அவ்வளோ ஒரு வாசனை நிறைஞ்சது. இந்த லீலி புஷ்பம் அதாவது அது முள்ளுகளுக்கு நடுவில் தான் இருக்கும், அதை சுற்றி முள் இருக்கும். அந்த பூ இருக்குது அப்படின்னா அது காற்று அடிக்கும்போது அந்த முள் அந்த பூவில் போய் அது குத்துன உடனே அதுலேருந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருமா. அப்போ 2 தெருவு தாண்டி போகிறவங்க சொல்லுவாங்களாம், இங்கே எங்கேயோ லீலி புஷ்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்களாம். இதே போல் வாசனை உள்ள பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. யாரை மணக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள தான் முள்ளுகளுக்கு நடுவில் வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா, நல்லா தானே ஜெபிக்கிற, நல்லா தானே சர்ச்சுக்கு ஓடி போகிற, ஏன் இன்னும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் தீரலை, ஏன் உன் வாழ்க்கையில் இன்னும் கண்ணீர் தீரலை,
ஏன் உன் வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை தீரலன்னு கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் அவருக்கு பிரியமான குமாரத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முச்செடியை பார்க்க நல்லாவே இருக்காது, அப்படித்தானே? அதே தேவதாரு விருட்சத்தை பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அலங்கோலமா இருந்த உங்க வாழ்க்கையில அநேகர் பார்க்கும்படியா அழகா தேவன் மாற்ற போறாரு. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முட்செடியில எந்த பயனுமே கிடையாது. அந்த முட்செடியை வச்சு நமக்கு எந்த பயனுமே கிடையாது. ஆனா அந்த தேவதாரு விருட்சத்தை பார்த்தீங்கன்னா அதுல இலையிலிருந்து மரத்திலிருந்து எல்லாமே அவ்வளோ பயன்கள் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நீங்க வீட்டில் போய் பாருங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதுல அவ்வளோ பயன்கள், பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம், கேன்சர், ஆஸ்துமா, வீசிங், இப்படி பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த மரத்திலிருந்து தான் மருந்தே கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கட்டைகள், பலவிதமான பயன்கள் அந்த அந்த மரத்துல இருக்கு. இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்க தக்கவர்களாக, நீங்க கடனுக்குள்ள மூழ்கி இல்ல, நீங்க அநேகருக்கு உதவி செய்கிற இடத்துல நீங்க கரத்தை நீட்டி ஜெபிக்கும் போது உங்க கரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். கட்டுகளோடு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஜெபிச்சாங்கன்னா நீங்க கரத்தை நீட்டி ஜெபிக்கும் போது ஒரு அற்புத சுகமளிக்கும் வல்லமை அவங்களுக்குள்ள பாய்ந்து போகும். கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைங்களை விடுவிக்கும்படியாக, குடும்பங்களை விடுவிக்கிற பாத்திரமாய் தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முட்செடியில வந்து ஒரு வெயில் ஓங்கி அடிச்சா என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும், காஞ்சு போயிடும். ஆனா இந்த தேவதாரு விருட்சம் நான் இந்த தியானிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. இது ஒரு தடவை முளைச்சிச்சுன்னா அது ஆயுசு வரைக்கும் கெட்டே போகாதாங்க, எந்த சீசன்லையும் அது காஞ்சே போகாதான். இப்போ நம்ம நாட்டில் நம்ம ஊர்களில் இருக்கிற மரங்களுக்கு ஒரு இலை உதிர்காலம்னு ஒன்று வரத்தான் செய்யுது. அந்நேரம் இலைகள்லாம் உதிர்ந்து போக தான் செய்யுது, மறுபடி துளிர்க்கிற காலம் வரும்போது துளிக்குது. ஆனால் இந்த தேவதாரு விருட்சம் ஒரு தடவை அது முளைச்சிச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அது காஞ்சே போகாது. இன்னும் ஸ்பெஷலாக இதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா, மற்ற எல்லா மரங்களும் செடிகளும் காஞ்சு போற நிலைமையில தான் இது ரொம்ப வேகமா வளருமா. அது வரைக்கும் சின்னதா இருந்தா கூட மற்ற எல்லா இலை உதிர்காலம் வரும்போது மற்ற இலைகள்லாம் உதிர்ந்து இருக்கும், காஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் தான் இது ரொம்ப வேகமாக வளருமா. இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு வேளை வளராமல் இப்போ குறுகி போய் இருக்கலாம், தலை குனிஞ்சு போய் இருக்கலாம், மற்ற மரங்கள்லாம் உங்களை பார்த்து சொல்லிச்சுல, அற்பமாக பார்த்துச்சுல, உங்களை அசிங்கமாக பார்த்துச்சுல, ஒரு சீசன் வரும். அப்போ அந்த சீனுக்கு ஆண்டவர் இறங்கி வருவார். நீங்கள் தேவதாரு விருட்சமாய் மாறுவீங்க. யாரெல்லாம் உங்களை அசிங்கமா அற்பமா உங்களை கேவலமா பார்த்தாங்களோ அவங்களுடைய மரங்கள் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகிற சூழ்நிலையில நீங்க துளிர்க்க ஆரம்பிப்பீங்க. பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நீ அப்படி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி. யாரெல்லாம் இப்படி நின்னுட்டு குனிஞ்சி கேவலமா பார்த்தாங்களோ ஒரு சீசன் வரும், இலையுதிர்காலம்னு ஒன்று வரும், அவங்க மரங்கள் அப்படியே தொங்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி உங்களை அசிங்கப்படுத்திச்சுல, தொங்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க துளிர் விட்டு எழும்புவீங்க. துளிர்க்க பண்ணுகிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரயம் கொடுத்து வாங்கினவர் அதை நிச்சயம் செய்து முடிப்பார். இந்த நிலம் பாழாவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பாழாய் கிடந்த இந்த நிலத்தை பயிர் நிலமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நன்றி 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 அப்பா, நீங்க செய்வீங்க, சொன்னதை செய்கிறவர். ஓ நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சொன்னதை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அதனாலதான் ஆண்டவர் இந்த வசனத்துல கடைசியா சொல்றாரு, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் மிருது செடி. இப்ப நான் சொன்ன தேவதாரு விருட்சத்துல பூ இருக்காது,
ஆனா மிருது செடியில நிறைய பூ. நம்ம ஊர்ல மல்லிகை பூ ஒரு பெரிய மரமா இருந்து அது ஃபுல்லா பூவா இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இந்த மிருது செடி பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ அற்பமா பார்த்த கண்கள் ஒரு நாள் வரும், இந்த வாழ்க்கையிலயா இப்படி ஒரு அற்புதம், இந்த வாழ்க்கையா இப்படி மாறிட்டுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நன்றி அப்பா. சரி, ரைட்டு. இது எப்படி நடக்கும் நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையே ஏற்கனவே முள்ளு செடி மாதிரி தான், முள்ளு வளர்ந்து பல விதமாக நெருக்கி இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இப்படி முள்செடியாக இருக்கிற என் வாழ்க்கை தேவதார விருட்சமாக எப்படி மாற்ற முடியும்னு சொல்லி உங்களுக்குள்ள சில கேள்விகள் டவுட் வரும். அதுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க. அதே ஏசாயா 55:10-11 வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இதுக்கு ஒரே பதில் தான், நடக்கும். எப்படி நடக்கும்? அவருடைய வார்த்தையினால நடக்கும். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. அவருடைய வார்த்தை மரித்த லாசருவை உயிரோட எழும்ப செஞ்சுச்சு. மரித்த லாசருவே உயிரோட எழுப்ப முடியுமானால் முச்செடியா இருக்கிற உங்க வாழ்க்கையை தேவதார விருட்சமாய் மாற்ற முடியாதா? ஹல்லேலூயா. நிச்சயம் அந்த வார்த்தை மாற்றும். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 55:11 அவ்வாறே என் வாயிலிருந்து செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடத்தில் திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. வாசிக்கும் போதே உள்ள ஒரு எனர்ஜி வருதா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால நிச்சயம் நீங்க தேவதார விருட்சமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கர்த்தர் விரும்புகிறதை செய்யுமா. எந்த நோக்கத்தோடு அவர் அனுப்பினாரோ, இந்த நிலத்துல தேவதார விருட்சம் முளைக்கும் அப்படின்னு சொல்லி அதை அனுப்புனார்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. சரி, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தையினால எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாறும். அப்படி அவருடைய வார்த்தையினால முச்சடியா இருக்கிற உங்க வாழ்க்கையை தேவதார விருட்சமாய் ஆண்டவர் மாத்துவாரு. அவர் செய்ய ரெடியா தான் இருக்கிறாரு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் செய்ய ரெடியா தான் இருக்கிறாரு. முச்சடியா இருக்கிற என் வாழ்க்கையை தேவதார விருட்சமாய் மாற்றுவதற்கு அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்கள் நான் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதே ஏசாயா 55:6 வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். நமக்கு சுற்றி நடக்கிற சூழ்நிலையோ மனுஷங்களையோ நம்ம எந்தையும் பார்க்க கூடாது. அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்போது நாம் தேவதார விருட்சமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அடுத்து 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நமக்குன்னு ஒரு வழியை வச்சிருப்போம், நமக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருப்போம், நமக்குன்னு ஒரு விருப்பம் வச்சிருக்கோம் பாருங்க, அதை விட்டுறணும். 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்குன்னு வச்சிருக்கிற வழி, நமக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருப்போமா, நமக்குன்னு ஒரு விருப்பம் வச்சிருப்போம்ல, அதை விட்டுறணும். 3வது நம்ம செய்ய வேண்டியது 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வழியில நம்ம நடக்கணும், அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். 2வது நமக்குன்னு இருக்கிற விருப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? விட்டுறணும். 3வது அவருடைய வழியில மாத்திரம் நம்ம நடக்கணும். இந்த 3 காரியமும் நம்ம செய்வோமானால் கர்த்தர் இந்த மாதத்திலே முச்சடி
முச்செடியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் தேவதாரு விருட்சமாய் மாத்துவார். ஹல்லேலூயா. எப்படி மாத்துவார்? அவருடைய வார்த்தையினாலே அதை நிச்சயம் மாத்துவார். இதை நம்புறவங்க முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா நன்றி சொல்லுங்க தேவனுடைய வார்த்தைக்காக. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் தேவதாரு விருட்சமாய் அவர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி அர்ப்பணிச்சு ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முச்செடியா இருக்கிற எங்க வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க மாற்றுவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்கு நாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். பார்த்த இந்த 3 நிபந்தனைகளின்படி நாங்க செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா சூழ்நிலையில் நாங்க உங்களை மாத்திரமே நாங்க நோக்கி பார்க்கணும். எந்த மனுஷரையோ சூழ்நிலையோ அல்ல, நாங்க உங்களை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவரே எங்களுக்குன்னு வச்சிருக்கிற விருப்பத்தை வழியை நாங்க விட்டுறணும். ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு உங்க வழியில நடக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற முச்செடி போன்ற இந்த காரியங்களை தேவன் தேவதார விருட்சமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காஞ்சரியா இருக்கிற வாழ்க்கையை தேவன் மிருது செடியாய் மாற்றுகிறார். உங்க துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல நன்றி சொல்லுங்க கரங்களை தட்டி. தீமைக்கு பதிலாக தேவன் நன்மையை செய்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு தர இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்னும் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்துருக்கீங்கன்னா எங்களுக்கு நீங்க சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்களை கொடுத்துருக்குறீங்கப்பா. நாங்கள் வாழ்றதுக்கல்ல, உங்களுக்காக வாழ்றதுக்காய் கொடுத்துருக்குறீங்க. எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றும்படி அவைகள் நிறைவேறாததுனால எங்களுக்கு நாட்கள் கூடுது. எங்களுக்கு நாட்கள் கூடுதுன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நிறைவேற போதுன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய சமூகத்தில் இந்த மாதத்தை ஆரம்பிக்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த முதல் நாள்லேயே மக்கள் பலன் கொள்ள உங்களுடைய ஜனத்துக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு பதில் இல்லை, நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லை, நிறைய சம்பவங்களுக்கு பதில் இல்லை. இது ஏன் எனக்கு நடந்துச்சு? பதில் இல்லை. இது ஏன் என் வாழ்க்கையில் நேர்ந்தது? பதில் இல்லை. எதுக்காக நான் இதை இழந்தேன்? பதில் இல்லை. இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் எதுக்கு இந்த புயல் மோதியது? பதில் இல்லை. இந்த வியாதி எனக்கு எதுக்கு வந்துச்சு? பதில் இல்லை. இந்த வாழ்க்கை நடந்த நிறைய சம்பவங்களுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் கர்த்தர் அதற்கு பதிலாக ஒன்றை செய்ய போகிறீங்க. பதில் இல்லாத காரியத்துக்கு பதிலாக ஒன்றை செய்வீங்க. இந்த வார்த்தையை எங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறீங்க. இருதயத்தில் எழுதுனதை கர்த்தர் நிறைவேறும்படி ஒரு நாளை நீங்கள் குறிச்சிருக்கிறீங்க. உங்கள் ஜனத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, அத்தனை பேருக்கும், வந்தவர்களுக்கும் வர இயலாதவர்களுக்கும் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படி உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் உங்கள் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. இந்த நாள், இந்த மாதம், வருஷத்தின் மீதி நாட்கள் முழுவதும் நீர் கூட இருப்பீராக. நடத்துங்க, மகிமைப்படுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.